இறைவா போட்டு ஆன் பண்ணிட்டியா பாரா. ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம், என்றும் சிவம், எதிலும் சிவம், அன்பே சிவம், அனைத்துயிரும் சிவம். சிவம் 3 யுகங்கள், கிரிஜா உலகம், துவாபர உலகம், வாபர உலகம், வியாபார யுகம். இந்த 3 யுகமும் சிவனுடைய ஆட்சியில் உலகம் இயங்கப்பட்டது. கடைசியாக விஷ்ணு என்கின்ற திருமால் என்கின்ற பெருமாள் என்கின்ற நாராயணர், இவர் எடுத்த அவதாரம் 10 அவதாரங்கள். இந்த 10 அவதாரத்தில் அதனுடைய நிலை உங்களுக்கு புரியாது. இந்த 10 அவதாரத்தில் பூமியையும் ஆகாயத்தையும் அளந்தார் ஓரடியில். அதன் பொருள் என்ன தெரியுமா? ஆரம்ப உலக நிலையில் இந்த பூமி மண் உருவானது ஓரடி. அதே போன்று இந்த வானமும் ஓரடி தான் உருவானது. இப்படி படிப்படியாக வளர்ந்து உருவானத்தான் இந்த உலகம் இன்று 450 கோடி வருடம் ஆகின்றது. இதற்கு பொருள் ஆதாரம் அனைத்தும் எம்மிடத்தில் உள்ளது, விரிவாக உள்ளது, தெளிவாகவும் உள்ளது. உங்களுக்கு தெளிவாக உள்ளது. ஆகையினால் இந்த சிவாய நமக்கு அப்படியே கட் பண்ணுறார் அவர் கடவுள். ஓம் சிவம். ஆகையினால் இறைவனால் மனித பிறப்பை இறைவனால் கட்படுத்த முடியாமல் தான் கருத்தடை கொண்டு வந்தார். அந்த கருத்தடையை யார் பின்பற்றியிருக்க வேண்டும்? நாட்டை ஆளும் மனிதன் பின்பற்றியிருக்க வேண்டும். முதலில் அவனே, நாட்டை ஆளும் மனிதனே 4-5 குழந்தை பெற்றுக்கொண்டால் குடிமக்கள் எவ்வாறு செயல்படுவார்கள்? காரணம், இந்த 4-5 பிள்ளைகள் வாழ்வதற்கான பொருள்களை சேமித்து வைத்து கொண்டதனால் சமூகத்தில் நடமாடும் பொருள்கள் தடைப்பட்டது. இதனால் விலைவாசி உயர்ந்தது. அதனால் உழைக்கும் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் நிலையில் வந்தது. அந்த பாதிப்பு நிலையில் அவர்கள் அந்த நிலையிலே வாழ்ந்து இறந்ததால் அவருடைய ஆத்மாக்கள் நிறைவடையாமல் பிறவி தொடர்ந்தது. இந்த பூமி இன்றைய நிலைக்கு பிறவி கணக்கில் வாழ்வதற்கு தேவையான இடைவெளி கிடையாது. ஆகையினால் இந்த இருக்கும் இடைவெளியில் அனைத்தும் ஆத்மாவை நிறைவடை செய்ய என்ன செய்வது? நீங்கள் தான் இதற்கு முடிவெடுக்க வேண்டும். எப்படி முடிவெடுப்பீர்கள்? நீங்கள் சேமித்த சொத்துக்களும் பொருள்களும் சேமித்த மக்கள் சொத்து வரி பணத்தில் சேமித்ததை சமுதாயத்தில் கரைக்க முடியுமா? முடியாது. சட்டத்தில் சிக்கிக் கொள்வீர்கள். ஆகையினால் உங்கள் பொருள்களை வைத்து அமைதியாக ஒதுங்கி விடுங்கள். மக்களை நிம்மதியாக வாழ விடுங்கள். நிறுவனம் பார்த்து கொள்ளும். காவல்துறை உள்ளது, நீதிமன்றம் உள்ளது. இவர்களுக்கு தான் வேலை. உங்களுக்கு இடைக்காலத்தில் உருவாக்கப்பட்டதான் இந்த அரசியல். இந்த அரசினால் உங்களுடைய கிரிமினல் புத்தியை மீண்டும் செயல்பட அளவுக்கு இந்த பூமியில் இடைவெளி கிடையாது. ஆகையினால் சற்று ஒதுங்கிக் கொள்ளுங்கள். இல்லையே சட்டத்தை மாற்றி அமையுங்கள். இந்த மது தயாரிப்பவர்கள் யார் தயாரித்தாலும் அவர்களை பிடிபட்டு அவர்களை சொத்துக்களை எல்லாம் ஜப்தி செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சமுதாயத்திலும் அதை கரைக்கப்படும் என்று சட்டம் போடுங்கள். அதே போன்று எந்த போதைப் பொருள் இது யார் தயாரித்தாலும் அதே நிலைதான். இதை போன்ற சட்டங்கள் பல வழியில் மனிதனுக்கு நன்மை அளிக்க வேண்டும். இல்லையே உங்களால் அது முடியவில்லை என்றால் பதவியை விட்டு விலகுங்கள், ஒதுங்கி நில்லுங்கள். இறைவன் பார்த்து கொள்வார். இந்த உங்களிடத்தில் தான் உள்ளது. 10 தலைமுறைக்கு தேவையான சொத்துக்கள் உள்ளது. விட்டு விலங்குங்கள், அதை வைத்து வாழ்ந்து கொள்ளுங்கள். உங்களை இறப்புக்கு கொண்டு செல்ல மாட்டார். உங்கள் விதி பிரகாரம் கொண்டு செல்லுவார். இதுதான் உண்மை. ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம். நாம்